ஜீரோதால எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி டிமேட் அக்கௌண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். டிமேட் அக்கௌண்ட்னா நம்ம எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறதுனா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான அக்கௌண்ட் தான் டிமேட் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் ஆப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் ஜீரோதா யூஸ் பண்ணுறதுனால ஜீரோதால எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்துட்டு புக் ரிவ்யூஸ், ஃபேக்ட்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் இன்னும் சில விஷயங்கள் நான் என்னெல்லாம் படிக்கிறேனோ அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த சேனலோட ஹோம் பேஜ்க்கு போய்க்கோங்க. போனக்கு வரமா கீழே வந்து ஜீரோதான்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் க்ரோமில் போயிட்டு ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பனிங் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், அதுலேயே வந்துடும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ அந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துடும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணக்கப்புறமா கண்டினியூன்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களோட பேன் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இனிமேல் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் வந்துட்டு ஆஸ் பர் கேஒய்சி ரெஜிஸ்டர் ரெக்கார்ட்ஸ்ன்னு இருக்கும். அது வந்து நீங்கள் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை எதுலேயோ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆஸ் பர் மை ஆதார்னு சொல்லிருக்கோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கண்டினியூ டு டிஜிலாக்கர்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு உங்களோட ஆதாரை வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும் நம்பர். அதை என்டர் பண்ணிட்டு கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதில் டிஜிலாக்கரில் இருக்கிற 6 டிஜிட் பின் கேட்கும். அதை என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட டிஜிலாக்கரில் ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அது வெரிஃபை ஆகிற மாதிரி காட்டும். கீழே வந்துட்டு அலோன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க. இப்போது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் உங்களுக்கு வரும். இதில் வந்துட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அப்பா பேர், அம்மா பேர், அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் இருந்தால் 1 lakh கீழே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் பிஸ்னஸ் ஆக்குபேஷன், அதுக்கப்புறமா ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ரன்னிங் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது நீங்கள் இப்போ இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதாவது உங்களோட புக் பண்ண ப்ராஃபிட்ஸ் லாஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மந்த்லியா குவார்டர்லியா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே வந்துட்டு ஆர் யூ பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனான்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் வந்துட்டு நோன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே கண்டினியூ சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறமா லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதில் என்டர் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதையே நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட பாஸ்புக் எடுத்திங்கன்னா அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதில் இருக்கிற மாதிரி பார்த்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்தமாரி வெப்கேம் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா அலோவ் திஸ் டைம் சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களோட வெப்கேம் ஓப்பன் ஆகும். ஸோ சப்போஸ் உங்களோட ஃபோனில் காட்டலைன்னா நீங்கள் வந்து மேலே அந்த 3 டாட் தெரியுதுல அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு சைட் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் வந்துட்டு கேமராவில் போயிட்டு ஜீரோதான்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் பிளாக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் திருப்பி நீங்கள் இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா காட்டும். ஸோ இதில் அதில் காட்டின மாதிரி பேப்பரில் அந்த நம்பர் எழுதிட்டு உங்களோட செல்ஃபி ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இந்த பேஜ் காட்டும். இதில் அப்லோடுன்னு இருக்குல்ல அது கிளிக் பண்ணிங்கன்னா விஷுவலாகவே நீங்கள் வந்து ஒரு ஒயிட் போர்டாட்ட வரும். அதில் நீங்கள் வந்து மேனுவலாக இதுலேயே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுவும் ஒரு பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுற மாதிரி இருக்காது. சும்மா இதுலேயே நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ணக்கப்புறமா ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த நாமினி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நாமினி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நாமினிங்கிறது யாரும் இல்லை. இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஷேர்ஸ் வந்து சப்போஸ் உங்களால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு, உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் யாருக்கு அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோ இல்லை ஷேர்ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நாமினி. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு இதில் கண்டினியூ சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இ சைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இ சைன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஹேவ் ரெட் ஆல் தி அபவ் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிடுங்க. ஓடிபி வந்ததுக்கப்புறமா அதை என்டர் பண்ணக்கப்புறமா வெரிஃபை அண்ட் சைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்த்துட்டு அப்புறமா சைன் நவ்வுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறமா இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு சைன்டு டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபினிஷ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். இதில் வந்துட்டு உங்களோட ஜீரோத ஐடி வந்து காட்டும். இதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் டு கைட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜீரோத கைட் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட புது பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கைட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு யூசர் நேம் வந்துட்டு உங்கள் மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். மெயில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாகின் பண்ணிவிட்டு கைட் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி இன்வெஸ்டிங்.